ஐந்து கரத்தனை யானையீ முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாயை திறந்தாலே பொய் பேசுபவரின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வாயை திறந்தாலே பொய்யா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒருத்தர் பொய் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எதுக்காக பொய் பேசுவார் அப்படின்னா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்து அந்த தவறை மறைப்பதற்காக தான் அவங்க பொய் பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் எதுக்கெடுத்தாலும் பேசும்போதெல்லாம் பொய்யாக தான் பேசுவாங்க. அதுலேயும் அந்த பொய் உண்மையிலேயே நடந்த மாதிரியே, நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நடந்த மாதிரியே அடுத்தவங்க நம்புகிற மாதிரி பேசுகிறதுல சில பேர் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க நண்பர்கள்ட்ட பேசும்போது சும்மா கதையை அடிச்சு விடுவாங்க. அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியும், அந்த செக்ரட்டரி எங்கள் மாமா தான், என்ன காரியம் ஆகணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம அவங்ககிட்ட சொல்லி ஈஸியாக முடிச்சிடலாம், என்ன கொஞ்சம் பைசா செலவாகும் அவ்வளோதான் அப்படின்னு ஏதாவது சொல்லி பைசா வாங்கி தங்க பைக்குள்ளே போட்டுக்கிட்டு வாங்கின பைசா உடைய காரியத்தையும் முடிக்காமல் இந்த இன்றைக்கி முடிஞ்சிடும், அடுத்த வாரத்தில் முடிச்சிடலாம், இந்த ஒரு மாதத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் வீட்டில் மனைவிக்கிட்ட உண்மையே பேச மாட்டாங்க. ஆஃபீஸ் விஷயமா நான் டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஜாலி ட்ரிப் போயிட்டு வருவாங்க. சரி, இத்தகைய அமைப்பு கொண்ட நபர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பொய் பேசுவோரின் ஜாதகத்தில் அந்த பொய் பேசுவதற்கான காரக கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சனி. அடுத்ததா ஒரு ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் என்னன்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம்தான் வாக்குஸ்தானம். அதாவது ஜாதக லக்கணத்திற்கு 2ஆம் பாவகம்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானமாக இருக்கும். அதே மாதிரி பேச்சாற்றலுக்குரிய கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா புதன். ஆக பொய் பேசுவதற்கான காரக கிரகமான சனியும் பேச்சாற்றலுக்கான காரக கிரகமான புதனும் வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்தோட ஒரு பாவத்துவ அமைப்பில் தொடர்பு கொள்ளும் போது அந்த வாக்குஸ்தானத்திற்கு சுபகிரகங்களின் பார்வையோ அல்லது சுபகிரகங்களின் இருப்போ அந்த வாக்குஸ்தானத்திற்குரிய 2ஆம் பாவகத்தில் இல்லாத அமைப்பில் அந்த ஜாதகர் வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னம், ராசி ரிஷப ராசி. கடக லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் செவ்வாயோட சேர்ந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமியை தாண்டிய ஒரு 7 நாட்களுக்குள் முழு ஒளியளவு இல்லாத பட்சத்திலும் ஓரளவு ஒளியளவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் தனது நண்பரான செவ்வாயுடன் மற்ற பாவகிரகங்களின் பார்வை அல்லது இணைவு இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இந்த ஜாதகரின் லக்னாதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்குது. அதே மாதிரி லக்னத்துக்கும் பாவகிரகங்களின் பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை. அதே மாதிரி ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்தாலும் அந்த வீடு சுக்கிரனின் மூல திரிகோண வீடு. மேலும் சுக்கிரனுக்கும் பாவகிரகங்களின் பார்வை இல்லாத இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் ஓரளவுக்கு தனது வாழ்நாளில் யோகா அமைப்புகளை அவற்றின் தசாபுத்தி காலங்களில் அனுபவிப்பதற்கு தடை ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தையே இந்த ஜாதகர் பெற்றிருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். பற்றாக்குறைக்கு இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு குருவுடைய பார்வையும் குருவும் சூரியனும் ஒன்றை பார்த்து கொண்டு சிவராஜ யோகமும் இருக்கக்கூடிய இந்த ஜாதகம், செவ்வாயும் சந்திரனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய சந்திரமங்கல யோகத்தையும் இந்த ஜாதகம் பெற்றிருக்குது. ஆக இந்த ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகமாக தான் இருக்குது. சரி, இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பொய் தான் பேசுவார் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா, வாக்குஸ்தான அதிபதி சூரியன் அந்த வாக்குஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வையை பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த வாக்குஸ்தானத்துக்குரிய அதாவது 2ஆம் பாவத்துக்குரிய அதிபதி சூரியன் இந்த ஜாதகத்தில் மிகவும் சுபத்தன்மையோடைய நல்ல அமைப்பில் தான் இந்த ஜாதகத்தில் இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த 2ஆம் பாவகத்தில் ராகுவும் புதனும் இருந்து அந்த 2ஆம் பாவகத்துக்கு சனியுடைய 3ஆம்
பார்வை இருக்கக்கூடிய அமைப்புல அந்த 2ஆம் பாவகத்துக்கு செவ்வாயுடன் 4ஆம் பார்வையும் இருக்கக்கூடிய அமைப்புல அந்த 2ஆம் பாவகம் ராகுவாலும் சனியாலும் செவ்வாயாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல 2ஆம் பாவகாதிபதி சூரியன் குருவின் நேரடி பார்வையில் சமசப்தமாக இருந்து சிவராஜ யோகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்புல இந்த ஜாதகருக்கு அட்டமாதிபதி சனி 12ல மறைந்து 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய இந்த அமைப்புல பொய் பேசுவதற்கு காரகத்துவம் பெற்றுள்ள அந்த சனி 3ஆம் பார்வையால் வாக்குஸ்தானத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஜாதகத்துல அந்த 2ஆம் பாவகத்துல ராகுவும் இருந்து, ராகு பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று கிரகம். தன்னிடம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் நம்பும்படி தனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசி அவர்களை நம்ப வைப்பதற்கான கிரகம் ராகு. அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன், பேச்சாற்றலுக்குரிய கிரகம். அந்த புதன் ராகுவாலும் சனியாலும் செவ்வாயாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புல இந்த ஜாதகர் அவருடைய பேச்சில் கண்டிப்பா பொய் தான் பேசக்கூடிய அமைப்புல இருப்பாரு. அதுலேயும் அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்து சனியுடைய 3ஆம் பார்வையாளர் 2ஆம் பாவகத்துக்கு செவ்வாயின் தொடர்பும் இருக்கக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகர் கண்டிப்பா மற்றவர்கள் நம்பக்கூடிய அளவுல எந்த ஒரு பொய்யையும் உண்மை மாதிரியே பேசக்கூடிய மிக திறமையான ஜாதகராக தான் இவர் இருக்க முடியும். சரி, இந்த அமைப்புல இந்த 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 2ஆம் பாவகாதிபதி குருவின் நேரடி பார்வையில் சிவராஜ யோக அமைப்புல இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகர் வக்கீல் தொழிலும் செய்வதற்கு உரிய அமைப்பை இந்த சனியின் 3ஆம் பார்வையும், அதாவது 2ஆம் பாவகத்துக்கு சனியின் 3ஆம் பார்வையும் அந்த 2ஆம் பாவகாதிபதி சூரியனின் சுபத்துவ அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு பார்த்தோம்னா ஒரு வக்கீல் தொழில் செய்யணும்னா அந்த வக்கீல் தன்னுடைய கிளையண்ட்டுக்காண்டி தன்னுடைய கிளையண்ட்டை காப்பாற்றக்கூடிய அமைப்புல தனது தொழில் தர்மமான பொய் பேசுவதை தனது ஜாதக அமைப்புல கொண்டிருந்தால்தான் அவர் ஒரு வக்கீலா திறம்பட பணியாற்றக்கூடிய அமைப்புல இருக்க முடியும். அந்த வகையில இந்த ஜாதகத்துல 2ஆம் ஸ்தானத்தோட பொய் பேசுவதற்கான காரக கிரகம் சனி 3ஆம் பார்வையால் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த அமைப்புல ராசிக்கு 10ஆம் அதிபதி சனியாகி சனி 10ஆம் வீட்டோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல 2ஆம் பாவகத்தின் அதிபதி சூரியனுக்கு குருவின் பார்வை இருக்கக்கூடிய அமைப்புல, அதாவது ஒரு ஜாதகர் வக்கீல் தொழில் செய்யணும் அப்படின்னா சனி 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் மற்றும் 10ஆம் இடத்தோட ராசி இலக்கணத்திற்கு 10ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளணும். மேலும் சனியாவது அல்லது 2ஆம் பாவகம் அல்லது 2ஆம் பாவகாதிபதியாவது ஒரு சுப தொடர்பை பெற்றிருக்கணும். அத்தகைய அமைப்புல ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வக்கீல் தொழில் செய்வதற்குரிய அமைப்புல இருப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜாதகத்துல அத்தகைய அமைப்பு இருக்கனால இந்த ஜாதகர் நம்ம பொய் பேசக்கூடிய வக்கீல் தொழிலை செய்யக்கூடிய ஜாதகராகவோ அல்லது தனது பொய் பேசும் வாய் திறமையால் மற்றவர்களை ஏமாற்றி அதன் மூலியமாக தனது வாழ்வாதாரத்தை மிகைப்படுத்திக் கொள்ளும் ஒரு ஜாதகராகவும் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக வாயை திறந்தாலே பொய் பேசுகிற ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஜாதக லக்னத்தின் 2ஆம் பாவகம், அதாவது வாக்குஸ்தான அதிபதி வாக்குஸ்தானம் இரண்டும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புல அந்த 2ஆம் பாவகத்திற்கு சனியின், அதாவது பாவத்துவ சனியின் பார்வை அல்லது இணைவு இருக்கக்கூடிய அமைப்புல பேச்சாற்றல் கூடிய கிரகம் புதனும் பாவ கிரகங்களின் தொடர்பை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகர் வாயை திறந்தாலே பொய் பேசுவோரின் அமைப்பை பெற்றிருப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் இந்த ஜாதகத்துல அந்த 2ஆம் பாவகாதிபதி சூரியனுக்கு குருவுடைய பார்வை இருக்கனால இந்த ஜாதகர் வக்கீல் தொழில் செய்வதற்கான அமைப்பை பெற்றிருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ஜாதகர் வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடிய அமைப்புல தான் இருப்பார்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம இந்த சூரியனை 2ஆம் பாவகத்திலே நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அமைப்புல 2ஆம் பாவகாதிபதி சூரியனுக்கும் சனியுடைய 3ஆம் பார்வையும் செவ்வாயின் 4ஆம் பார்வையும் ராகுவின் இணைவும் பெறக்கூடிய இந்த அமைப்புல 2ஆம் பாவகாதிபதியும் பாவக்கிரகங்களின் தொடர்புடைய இந்த அமைப்புல இந்த ஜாதகர் கண்டிப்பா வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடிய அமைப்புல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆக வாயை திறந்தாலே பொய் பேசணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல ஜாதக லக்கணத்திற்கு 2ஆம் பாவகம் பாவகாதிபதி மற்றும் காரக கிரகம் சனி, பேச்சாற்றலுக்குரிய கிரகம் புதன் ஆகிய அனைத்தும்
பாவக்கிரகங்களின் இணைவு பார்வை போன்ற அமைப்புகளால் பாதிக்கப்பட்டு சுபகிரகங்களின் பார்வை மற்றும் இணைவு இல்லாமல், இன்னும் குறிப்பாக சனியின் தொடர்பு 2ஆம் பாவகத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.